ஓகே டன். ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸுங்க. ஓகே, ஸோ ப்ராபப்ளி ஒரு 3 to 5 கொஸ்டின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணிட்டு நம்ம படுத்து தூங்கலாம். மணி 9:45 ஆச்சுங்க. இதுக்கு மேலே முடிச்சிட்டு இருந்தா நல்லா இருக்காது. ஸோ பெட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸ் ஒரு 15 மினிட்ஸ். ரைட், ஸோ என்னோட ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். மீன்வைல் அந்த பழைய ரெக்கார்டிங்ஸ் வீடியோ யூடியூப்ல போட்டுட்டேன், பார்த்துட்டீங்களா? ஷேர் பண்ணிட்டேன், லிங்க் கிடைச்சதா? டெலகிராம்ல போஸ்ட் பண்ணியிருக்கேங்க, பார்த்துக்கோங்க. ரைட், ஸோ லாஸ்ட் கிளாஸோட லிங்க். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே சார். A started a business with 21,000 and is joined afterwards by B with 36,000. After how many months did B join if the profit at the end of the year is divided equally? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க அழகா மார்க் வாங்கலாம். பட் என்ன அப்படின்னா சரியா புரிஞ்சுக்க முடியாம நம்ம வந்து மார்க் கோட்டை விட்டுருவோம். இப்போ இந்த பிசினஸ் எவ்வளவு மாசம் நடக்குது அதை மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். 12 months. 12 months. ஏன்னா at the end of the year அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? எண்ட் ஆஃப் த இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா காசை ஈக்குவலா பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏ வந்து 21,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அவன் தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணான். அப்ப ஏ 26,000 ரூபாய் எவ்வளவு மாசம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்? 12 மந்த்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். 12 பி months. வந்து பாத்தீங்கன்னா 36,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். எவ்வளவு மாசம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? தெரியல. அவன் இன்வெஸ்ட் பண்ணது வந்து லெட்ஸே எக்ஸ் மந்த்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கலாம். இப்படி இன்வெஸ்ட் பண்ணா வர்ற ப்ராஃபிட்டை ஈக்குவலா பிரிச்சுப்பாங்க. அப்ப என்ன ரேஷியோல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு முதல்ல பாருங்க. 12 into 3 36 7. கரெக்ட்டுங்களா? ஸோ யா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குங்க? எக்ஸ் ஈக்குவல் டு 7. அப்போ பி வந்து 36,000 ரூபாய் எவ்வளோ மாசம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? 7 மந்த்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அப்போ 12 மாசத்துல 7 மாசம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னா எவ்வளோ மாசம் கழிச்சு ஜாயின் பண்ணியிருக்கான்? ஆஃப்டர் 5 months. 5 மந்த்ஸ். 12 மாசத்துல 7 மாசம் காசை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். அப்போ 5 மாசம் கழிச்சு சேர்ந்திருக்கான். யாரு? பிங்க. புரியுதுங்களா என்ன பண்ணிருக்கோன்னு சொல்லிட்டு? எஸ் ஆர் நோ? 7 months வந்து ஜாயின் பண்ணதா சார்? இப்போ ஏ வந்து 21,000 சார் ரூபாய் பேக் எப்படி 3 செட் பண்ணி இது இருங்க. ஏ வந்து 21,000 ரூபாயை 12 மாசம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். பி வந்து 36,000 ரூபாயை எக்ஸ் மந்த்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். இப்போ எக்ஸோட வேல்யூ 7 மந்த்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம்ல. அப்ப பி அந்த 36,000 ரூபாயை 7 மாசம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். ஆனா கேள்வி என்ன? பி எவ்வளவு மாசம் கழிச்சுப்பா ஜாயின் பண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12 மாசத்துல 7 மாசம் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அப்ப ஜாயின் பண்ணது 5 மாசம் கழிச்சு தானே. அதுதான் ஆஃப்டர் 5 மந்த்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். புரியுதுங்களா? எஸ் ஆர் நோ? கிளியர்? Yes, sir. டன். அடுத்த கேள்வி போலாமாங்க? இந்த கேள்வி வந்து கொஞ்சம் பெரிய கேள்விதாங்க. இது நேற்று நம்ம சால்வ் பண்ணோமா இல்ல இப்பதான் பாக்குறோமா? இல்ல நான் பார்ப்போம். இப்பதான் சார் இன்னும் பண்ணல. பண்ணல. சரிங்க, ஓகே. இது கொஞ்சம் பெரிய கொஸ்டின் தான், பட் நம்ம சால்வ் பண்ணுவோங்க. ABC enter into a partnership in the ratio 7/2:3, 4/3:6/5. இவங்க ஒரு பார்ட்னர்ஷிப்ல என்டர் ஆகுறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இது வந்து ஒரு ப்ராப்பர் ரேஷியோவாங்க. ரேஷியோனா 7:4:6 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு ப்ராப்பர் ரேஷியோ. பட் இது வந்து ப்ராப்பர் ரேஷியோவா? இது நாட் ப்ராப்பர் ரேஷியோ இல்லையா? டினாமினேட்டர் வந்து 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு. அப்ப 2 3 5க்கு எல்சிஎம் எடுத்தா என்னங்க வரும்? 2 3 5 இதுக்கு எல்சிஎம் எடுத்தா என்னங்க வரும்? 30 வரும் இல்லையா? 30 வரும். ஸோ அப்போ கீழே வந்து எனக்கு டினாமினேட்டர் எல்லாத்தையும் 30 பண்றதுக்கு நான் எல்சிஎம் எடுத்துட்டேன். ஸோ எல்சிஎம் வந்து 30 வருது. ஸோ அப்போ 2 × 15 30, மேலே இன்டூ 15 போட்டுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி 3 × 10 30, மேலே இன்டூ 10 போட்டுக்கோங்க. 5 × 6 30, மேலே இன்டூ 6 போட்டுக்கோங்க. அப்போ 15 × 7 எவ்வளோங்க? 105/30. 4 × 10 40/30. 6 × 6 36/30. 30 30 30 கேன்சலுங்க இல்லையா? இப்போ ஏவும் பியும் சியும் என்ன ரேஷியோல வந்துட்டு காசை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? 105:40:36 இந்த ரேஷியோல காசை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ பாருங்க, ஆஃப்டர் 4 மந்த்ஸ்
ஏ இன்க்ரீசஸ் his share by 50%. அப்ப முதல் 4 மாசம் ஏ எவ்வளவு பகுதி தான் வச்சிருக்கான்? 105 அப்படியே தானே வச்சிருக்கான். 4 மாசம் கழிச்சு அவன் என்ன பண்ணிருக்கான்? 50% அவனுடைய ஷேரை உயர்த்தி இருக்கான். அப்ப 105 அப்படின்னு வச்சிருக்கானா, இது 100%. இதை விட ஒரு 50% உயர்ந்துரும். அப்ப எவ்வளவு வச்சிருப்பான்? 105 இன்டூ 150/100. கரெக்டுங்களா? இப்போ இதை கட் பண்ண என்னங்க வரும்? 3/2. அப்போ 105 இன்டூ 3/2 அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எவ்வளவு மாசம் அப்படியே விட்டுருப்பாங்க? பிசினஸ் ஒரு வருஷம் நடக்குது. ஒரு வருஷத்துல 4 மாசம் 105 அப்படியே வச்சிருக்கான். 8 months. அப்ப மிச்சம் இருக்க 8 மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 105ஓட ஒரு 50% ஏத்தி 8 மாசம் அப்படியே ஓட்டியிருப்பான். ஆனா பி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 40 போட்டிருக்கான்ல, அதை வச்சு அப்படியே 12 மாசம் ஓட்டியிருக்கான். சி வந்து 36 வச்சிருக்கான்ல, அதை வச்சு அப்படியே 12 மாசம் ஓட்டியிருக்கான். அப்ப என்ன ரேஷியோல காசை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு முதல்ல கண்டுபிடிங்க. இதை அடிச்சு விடுங்க. 4 டைம்ஸ் வருது. 105 இன்டூ 4 எவ்வளோங்க? 105 இன்டூ 4 420. 420. 420. அதே மாதிரி 105 இன்டூ 4 420. 420 இன்டூ 3 இதை மல்டிப்ளை பண்றோம். 420 இன்டூ 3 1260. அப்போ எனக்கு 1680 வருது. அப்போ ஏ வந்து பாத்தீங்கன்னா 1680 பகுதிகள் போட்டிருக்கான். பி வந்து பாத்தீங்கன்னா 40 இன்டூ 12 எவ்வளோங்க? 480 பகுதிகள் போட்டிருக்கான். சி வந்து 36 இன்டூ 12 எவ்வளோங்க வரும்? 2 6 12. 432 பகுதிகள் போட்டிருக்கான். இத 8th டேபிள் அடிச்சு விடலாமா? 8th டேபிள் அடிச்சீங்கன்னா எவ்வளோங்க வரும்? 2 டைம்ஸ் 1 டைம் 0. இது 8th டேபிள் அடிச்சீங்கன்னா 6 டைம்ஸ் 0. இது 8th டேபிள் அடிச்சீங்கன்னா 8 40 கேரி 3 4 8 32. இது இன்னும் ரெண்டாம் வாய்ப்பால் அடிச்சீங்கன்னா என்ன வரும்? 105 30 27. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியுமா? பண்ணலாம். மூணாம் வாய்ப்பால பண்ணலாம். மூணாம் வாய்ப்பால கேன்சல் பண்ண எவ்வளோங்க வரும்? 10 முறை 9 முறை. இது 3 டைம்ஸ் கேரி 1 35. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாதுங்க. அப்போ ஏபிசி என்ன ரேஷியோல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க? 35:10:9. மொத்தமா எவ்வளவு பகுதிகள் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க? 54 பார்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. 54 பகுதிக்கு அவங்களுக்கு வந்திருக்க காசு 21,600 ரூபாங்க. நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது பியோட ஷேர். பி வந்து எவ்வளவு பகுதிகள் போட்டிருக்கான்? 10 பகுதி போட்டிருக்கான். அதுக்கு எவ்வளவு காசு வரும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 21,600 இன்டூ 10 டிவைட் பை 54ங்க. 54 இன்டூ 4 தானங்க 216. ஸோ 400. அப்ப எவ்வளவுங்க காசு போட்டிருக்கான் பி? 4000. புரியுதுங்களா என்ன பண்ணிருக்கோன்னு? ஏபிசி வந்து பார்ட்னர்ஷிப்ல என்டர் ஆகும்போது 7/2:4/3:6/5 அப்படிங்கிற ரேஷியோல காசு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணிருக்கேன்? டினாமினேட்டர் இல்லாம இருக்கிறதுக்காக 3க்கு எல்சிஎம் எடுத்து 105:40:36 அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வருஷம் பிசினஸ் ரன் பண்றாங்க. இப்ப ஏ என்ன பண்றான்? 4 மாசம் வந்து அந்த 105 ரூபாய் அப்படியே வச்சுக்கிறான். அதுக்கப்புறமா அந்த 105 ரூபாயை 50% அதிகமா ஏத்துறான். 105 ரூபாய் இருக்கா, அதுக்கு 50% எக்ஸ்ட்ரா ஏத்துறான். அதனால இன்டூ 3/2ன்னு போட்டிருக்கோம். அதாவது 150%னா 150/100. அதை வந்து 3/2ன்னு நம்ம போட்டிருக்கோம். அந்த 150 இன்டூ 3/2 மிச்சம் இருக்க 8 மாசம் அப்படியே யூஸ் பண்ணிருக்கான். அதுவே பியூசியும் எதுவுமே பண்ணாம அந்த 40 ரூபா வச்சிருக்காங்கல்ல, அதை 12 மாசமும், சி வந்து 36 ரூபாய் வச்சிருக்காங்கல்ல, அதை 12 மாசமும் அப்படியே வச்சிருக்காங்க. ஸோ அது ஃபைனலா ரேஷியோவை ரெடியூஸ் பண்ணும்போது 35:10:9 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. மொத்தமா எவ்வளவு பகுதி போட்டிருக்காங்க? 54 பகுதி போட்டிருக்காங்க. அந்த 54 பகுதி தான் 21,600 ரூபாய் அவங்களுக்கு கிடைச்சிருக்க லாபம். அப்போ பி வந்து வெறும் 10 பகுதி இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். அவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 4000 ரூபாய். இதுதான் நம்மளோட ஆன்சர். புரியுதுங்களா? இந்த கொஸ்டின் திரும்ப ஒரு முறை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்றேங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து சும்மா ரஃபா பார்த்தா உங்களுக்கு புரியறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இதே கொஸ்டினை திரும்ப ஒரு டைம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி போலாமாங்க? சார் அந்த 3/2 into 8 வர முடியும் ஒரு வாட்டி சொல்லுங்க. இல்ல சரி, ஏ வந்து 105 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். முதல் 4 மாசம் அப்படியே விட்டுட்டான். 4 மாசம் முடிஞ்சு அந்த 105 ரூபாய் அப்படிங்கறத ஒரு 50% ஏத்துறான். இப்போ 105 ரூபாங்கிறது 100% அவன் வச்சிருக்கிறது. அது 50% ஏத்துனா 150% மாறிடும். இதை நான் கட் பண்ண எவ்வளவு வரும்? 3/2 வரும்.
இந்த 105 இன்ட்டு 3/2 அப்படிங்கிறத மிச்சம் இருக்க 8 மாசம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். ஏன்னா 12 மாசத்துல 4 மாசம் வந்து 105 ரூபாய் வச்சு ஓட்டிட்டான். மிச்சம் இருக்க 8 மாசம் வந்து 105 இன்ட்டு 3/2 ரூபாய் வச்சு ஓட்ட போறான். அதான் வந்து 105 இன்ட்டு 3/2 இன்ட்டு 8 அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். Done. இப்போ இதை நான் erase பண்ணிக்கிறேன். அடுத்த கேள்விக்கு போலாங்க. பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இஃப் 4 times A's capital equal to 6 times B capital equal to 10 times C's capital, then out of total profit of 4,650, C will receive dash. See, 4 times A's capital is equal to 6 times B's capital is equal to 10 times C's capital. இதெல்லாமே equal to ஏதோ ஒரு நம்பருக்கு ஈக்குவலா இருக்கு இல்லையா? அது என்ன நம்பர் அப்படின்னு தெரியல. அப்ப நான் என்ன பண்றேன், 4 டைம் A வந்து ஒரு நம்பருக்கு ஈக்குவலா இருக்கா? அப்ப 4A ஈக்குவல் டு n. அப்ப A ஓட வேல்யூ என்னங்க வரும்? n/4. அதே மாதிரி 6B வந்து பாத்தீங்கன்னா n-க்கு ஈக்குவலா இருக்கா? அப்ப 6B ஈக்குவல் டு n. அப்ப B ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்குங்க? n/6. 10C வந்து ஈக்குவல் டு n. அப்போ C ஓட வேல்யூ என்னங்க வரும்? n/10. அப்ப A வந்து n/4, B வந்து n/6, C வந்து n/10. இதுக்கு எல்சிஎம் எடுத்துடலாங்க. 4க்கும் 6க்கும் 10க்கு எல்சிஎம் எடுத்தா என்னங்க வரும்? 60 தானே வரும். அப்போ 4 × 15 60. மேலேயும் × 15 போட்டிருக்கேன். கத்தாதீங்க. நெக்ஸ்ட் 6 × 10 வந்து 60. மேலே × 10. 10 × 6 வந்து 60. மேலே × 6. அப்போ கீழே 60 60 60 கேன்சல். இங்க மேலே n கேன்சல். அப்போ ஏபிசி என்ன ரேஷியோல வச்சிருக்காங்க காசு? 15:10:6. இந்த ரேஷியோல தானே காசு போட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு டோட்டலா 4,650 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. மொத்தமா எவ்வளவு பகுதிகள் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க? 25 + 6 31 பகுதி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. 31 பகுதிக்கு 4,650 ரூபாய் கிடைக்குதுன்னா ஒரு பகுதிக்கு எவ்வளவு கொடுக்கணுங்க? 4,650/31. இதை கட் பண்ண என்ன வருங்க? ஒரு 31 மிச்சம் எவ்வளவு வருது? 155. 15 155. 15ன்னா எவ்வளோங்க? 5 × 50 0. ஸோ 150 வருது. ஒரு பகுதினா 150. ஸோ இப்போ அவன் என்ன கேட்கிறான் அப்படின்னா, how much C will receive? C வந்து எவ்வளவு பகுதி போட்டிருக்காங்க? 6 பகுதி போட்டிருக்கான். ஒரு பகுதிக்கு 150னா 6 பகுதிக்கு எவ்வளோங்க? 150 × 6 900. ஸோ அப்போ சிக்கு எவ்வளோ ரூபாய் கொடுக்கணுங்க? 900 ரூபாய் வந்து கொடுக்கணுங்க. புரியுதுங்களா? 4A = 6B = 10C அப்படின்னு கொடுத்துருக்கான். நான் அதோட ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்காக இதெல்லாமே வந்து ஏதோ ஒரு நம்பருக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி ஈக்குவல் டு n போட்டுட்டேன். அப்போ 4A = n. அப்போ ஏவோட வேல்யூ என்ன வரும்? n/4. பியோட வேல்யூ வந்து n/6. சியோட வேல்யூ வந்து n/10. ஸோ அப்போ n/4 = n/6 = n/10. இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது கீழே 60 வரணுங்க. 60 வரக்காண்டி n/4 15ஆலையும் n/6 10ஆலையும் n/10 6ஆலையும் மல்டிப்ளை பண்ணி நான் ப்ராப்பர் ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கேன். 15:10:6. மொத்தமா எவ்வளவு பகுதிக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 31 பகுதி. 31 பகுதிக்கு 4,650 ரூபா வந்து டோட்டல் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அப்போ சி வந்து வெறும் 6 பகுதி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அதுக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும் அப்படின்னா 900 ரூபாய் கொடுக்கணுங்க. புரியுதுங்களா? எஸ் ஆர் நோ? ஓகேங்க, டன். புரியுது. ஓகேங்க, டன். ஸோ சரிங்க, டன். எங்க மணி வந்து 10 மணி ஆச்சுங்க. ஸோ ஐ திங்க் இதுக்கு மேலே தாங்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ பெட்டர் நம்ம நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் லாஜிக்கல் ரீசனிங் கிளாஸஸ். டான்செட் எம்பிஏக்கும் சரி எம்சிஏக்கும் சரி லாஜிக்கல் ரீசனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு வந்து ஈவினிங் லாஜிக்கல் ரீசனிங் கிளாஸ் இருக்கு, மறக்காம அட்டன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ஈவினிங் லாஜிக்கல் ரீசனிங், திரும்ப டே ஆஃப்டர் டுமாரோ வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் வேர்பல் அண்ட் லாஜிக்கல் ஆப்டி. ஸோ முடிஞ்சிச்சு அப்படின்னா ஆளுக்கு வந்து ஒரு 30 minutes ஆர் 45 minutes வந்து ஸ்பெண்ட் பண்ணி வி வில் அகாமடேட் அண்ட் ஹெல்ப் யூ அவுட் வித் யுவர் டான்செட் ப்ரிப்பரேஷன். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஆல்ரெடி ட்ரைன்ட் அவுட். காலையிலேருந்து ஃபுல்லாக 8 மணி நேரம் கிளாஸ் எடுத்து அதுக்கப்புறமா வந்துட்டு ஐ ஹேட் அ யூஜிசி கிளாஸ், அதையும் முடிச்சுட்டு ஸோ நைட்டு 10 o'clock வரைக்கும் ஸோ ஃபுல்லாக ட்ரைன் அவுட் ஆயிடுச்சுங்க. ஸோ நல்லா தூங்கினா தான் திரும்ப நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு கிளாஸ் எடுக்க முடியும். ஸோ இன்றைக்கி நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ். டான்செட் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து யூடியூப்லேயே நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா சார்? நீங்கள் கவர்மெண்ட் ப்ரொஃபஸரா? கவர்மெண்ட் ப்ரொஃபஸர்லாம் கிடையாதுங்க, ஒரு ப்ரைவேட் காலேஜில் காம்படிட்டிவ் எக்ஸாம் கோச்சாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங். குட் நைட் ஆல் ஆஃப் யூ. நல்லா ரெஸ்ட் எடுங்க. காலையில் பார்க்கலாம்.
ரைட். ஸோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா காலையில் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறேன். பட் நாளைக்கு ஈவினிங் வந்து ஃப்ரீ செஷன் இருக்கு, லாஜிக்கல் ரீசனிங் செஷன் இருக்கு, அட்டன் பண்ணுங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பீப்பிள். குட் நைட் ஆல் ஆஃப் யூ. குட் நைட்டுங்க. மைண்ட் அப் பண்ணிக்கலாமா? சார் எஸ். தேங்க்யூங்க.